இலங்கை முழுவதும் உள்ள சுகாதார தொழிலாளர்கள் மார்ச் மாதம் 6ஆம் திகதி காலை 6 மணியிலிருந்து அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்று சுகாதார தொழிற்சங்கங்களின் 20 பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இன்று திட்டமிடப்பட்ட சுகாதாரத்துறையுடனான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் சுகாதார தொழிற்சங்க தலைவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அச்சுறுத்தியுள்ளனர். சுகாதார நிபுணர்களின் கொடுப்பனவு குறைப்பை திருத்துவதற்காக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுக்கு வழங்கப்பட்ட நேரம் இன்றுடன் முடிவடைகிறது என்று பிரதிநிதிகள் மேலும் தெரிவித்தனர். அடையாள வேலைநிறுத்தத்திற்கு வைத்தியர்களும் தங்கள் ஆதரவை வழங்கியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். இருப்பினும் குழந்தைகள் வைத்தியசாலைகள், புற்றுநோய் வைத்தியசாலைகள், மகப்பேறு வைத்தியசாலைகள் மற்றும் சிறுநீரக வைத்தியசாலைகளில் வேலைநிறுத்தம் செயல்படுத்தப்படாது என்று வைத்தியர்களின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஒரு தாதியரின் சம்பளம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் வெளியிட்ட அறிக்கை தவறானது என்று சுகாதார தொழிற்சங்க அமைப்பின் அழைப்பாளர் ரவி குமுதேஸ் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார நிபுணர்களை பாதிக்கும் குறிப்பிடத்தக்க சம்பள ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய பட்ஜெட்டில் எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். சுகாதார நிபுணர்களை பாதிக்கும் கடுமையான சம்பள ஏற்றத்தாழ்வு தீர்க்கப்படவில்லை என்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளில் வெட்டுக்கள் கடுமையானவை என்றும் அவர் வலியுறுத்தினார். சுகாதார அமைச்சரிடமிருந்து இந்த பிரச்சினை குறித்து எந்த புரிதலும் இல்லை என்றும் தொழிற்சங்க நடவடிக்கையை தொடங்குவதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.